ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் புதிய நாளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், புதிய கிருபைகளை கொடுத்திருக்கிறார், புதிய வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், நீங்கள் என்ன செஞ்சாலுமே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை மறக்காத தேவன். அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தை உங்களை வழி நடத்தும். யோவான் 13:34 வசனத்தில் இப்படி படிக்கிறோம்: நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த புதிய நாளில் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற புதிய கட்டளையை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது. நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்க அன்பாயிருங்க அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்படின்னா தேவன் வகையான அன்பு என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்ப்போம். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல இயேசு எப்படி அன்பாக இருந்தார்? இயேசு ஒரு நபரினுடைய செயல்களை மன்னிக்காமல் அந்த நபரையே மன்னித்ததன் மூலமாக அவர் அன்பாய் இருந்ததை காட்டினார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பேதுரு எடுத்துட்டீங்கன்னா, பேதுரு இயேசுவை மறுதலித்தான். இயேசு என்ன செய்கிறார்னா, அவனை மன்னிக்கிறேன் என்று சொல்லாமல் அவனிடத்துல வந்து என்னை நேசிக்கிறாயா அப்படின்ற கேள்வியை கேட்டு தம்முடைய அன்பை அங்க விளங்க பண்ணுகிறார், அன்பை வெளிப்படுத்துகிறார். பேதுரு நான் உண்மை நேசிக்கிறேன்னு 2 தடவை சொல்லி 3வது தடவை ஆண்டவரே உங்களுக்கே என்னை பத்தி தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த இடத்துல தேவன் புதிய வாய்ப்பை பேதுருக்கு கொடுக்கிறார். ஊழியம் செய்யும்படிக்கு ஒரு புதிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப இந்த வசனத்துல படிச்சோம், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. அப்ப இயேசு வகையான அன்பு என்றால் என்ன? கிருபைக்கும் கருணைக்கும் இரக்கத்திற்கும் உதவிக்கும் தகுதியே இல்லாத ஒருவருக்கு இவைகள் அனைத்தையும் அருள்வதுதான் இயேசு வகையான அன்பு, ஆண்டவர் வகையான அன்பு. அவர் இப்படி அன்பு கூர்ந்தது போல நாமும் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய செயல்களை மன்னிக்கிறது கிடையாது, அந்த மனிதரையே நாம் மன்னிக்கிறது தான் இயேசு வகையான அன்பு. இப்படிப்பட்ட இயேசு வகையான அன்பை மனிதர்களிடத்துல காட்டாமல் தேவனிடத்தில் நம்மளால் அன்பு செலுத்த முடியாது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேர்த்த மன்னிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் நாம் மன்னித்து விடுவோம், ஆனால் அன்பு செலுத்தாமல் இருப்போம். ஒருவரால் பிறரை மன்னித்து அன்பு செலுத்தாமல் இருக்க முடியும், ஆனால் அன்பு செலுத்தி இன்னொருவரை மன்னிக்காமல் இருக்க முடியாது. அப்படித்தான் இயேசு செய்தார். அவர் எப்படி அன்பு செலுத்தினாரோ அதே போல நாமும் அன்பு செலுத்த வேண்டும். பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒருத்தர் ஏதாவது நம்மளுக்கு தீங்கு செஞ்சுட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிருவோம். பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் இடைவேளை இருக்கும், ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், மனதுக்குள்ள ஏதோ ஒரு காரியம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இயேசு வகையான அன்பு என்னவென்றால், அந்த மனிதன் செய்த செயல்களை மன்னிக்கிறது இல்ல, அந்த மனிதனையே முற்றிலுமாக மன்னிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்பதாக இருந்ததை காட்டிலும் இன்னும் அதிகமாக அவர்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும், இன்னும் அதிகமாக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், இன்னும் அதிகமாக அவர்களுக்கு வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டும். அதுதான் இயேசு செய்தார். அவர் இப்படி அன்பாக இருந்தது போல ஒருவரில் ஒருவர் நீங்களும் நானும் அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் புதிய கட்டளை. தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற புதிய கட்டளை இதுதான். ஆகவே இதற்கு முன்பதாக இருக்கிற எல்லா கட்டளைகளும் பழைய கட்டளைகளாக இருக்கும். அப்போ புதிய கட்டளை வந்துருச்சுன்னா பழைய கட்டளை செல்லுபடியாகாது. இன்றைக்கு புதிய கட்டளையில் நாம் வாழ வேண்டும். ஆகவே இன்றைக்கும் இயேசுவை போல அன்பு செலுத்துவதற்கு, பிறரை மன்னிப்பதற்கு, செயல்களை அல்ல அந்த மனிதனையே மன்னிப்பதற்கு தேவன் நம்மளுக்கு அன்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் இயேசுவை போல அன்பு செலுத்துவதற்கு ஒரு அன்பு நிறைந்த நாளை, ஒரு புதிய நாளை, புதிய கட்டளையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை பின்பற்றுவோம். அதன் மூலமாக பிறருக்கு இயேசுவை காண்பிப்போம். இந்த நாளும் ஒரு ஆசீர்வாதமான நாளாக ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம்.